இங்க நம்ம ஹீரோ பார்க்ல புக் படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். அவளும் என்னன்னு கேட்க இவனும் ஐ லவ் யூன்னு சொல்றான். அதுக்கு இவ அப்படியான்னு சொல்லிட்டு அவளாட்டு புக் படிக்கிறா. இவன் உடனே அவளை கூப்பிட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன், நீங்க எந்த பதிலுமே சொல்லலன்னு கேக்குறான். அவளோ ஐ லவ் யூங்கிறது ஒரு வாக்கியம் தான், அது கேள்வி கிடையாது. எந்த பொண்ணு கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொன்னாலும் அதுக்கு பதில் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றா. இவனோ நீங்க பதில் சொல்லலன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அதுக்கு இவ உங்களுக்கு எதுக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்கன்னு சொல்றா. இவன் ஒண்ணுமே புரியாம குழம்பிக்கிட்டே அங்க இருந்து நடந்து வர்றான். அப்ப இவன் மனசாச்சு இவனை பார்த்து துப்பிடுது. அடுத்த நாள் இவன் இன்னொரு பொண்ணை பாக்குறான். அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இவனும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அவ பின்னாடியே போறான். அவ கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஐ லவ் யூங்கிறது ஒரு வாக்கியம் தான், அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணான்னு இவ கிட்ட சொல்றான். அவளோ இப்ப நம்ம லவ் பண்ணா நம்ம லவ் வீட்டுல ஒத்துக்கலனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் எல்லாரையும் விட்டுட்டு தனியா வந்து வாழலான்னு சொல்றான். அவளோ 22 வருஷமா என்ன பெத்து வளர்த்தவங்களை விட்டுட்டு 2 வருஷம் தெரிஞ்ச உங்க கூட வந்துட்டேன்னா அடுத்து 2 மாசம் தெரிஞ்ச இன்னொருத்தர் கூட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேக்குறா. இதை கேட்ட இவன் மனசாச்சு அவ பின்னாடி நின்னுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்குது. அப்புறம் இவ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எங்க வீட்டுல வந்து பேசுங்க, அவங்களுக்கு ஓகேனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் இவன் இன்னொரு பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்லிட்டு இவ சொன்ன மாதிரியே எனக்காக உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தருக்காக என்னை விட்டுட்டும் போயிருவீங்க, நான் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல பேசிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டு அவ கோவப்பட்டுட்டு லவ் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. அப்புறம் அடுத்த நாளும் இவ இன்னொரு பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்ல போறான். மத்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க அப்பவே மனசாட்சியே அவனை திட்டிட்டு லவ் மட்டும் சொல்லுன்னு சொல்லுது. இவனும் சரின்னு அவகிட்ட ஐ லவ் யூ மட்டும் சொல்றான். அவ எதுக்காக என்ன லவ் பண்றீங்கன்னு கேக்குறா. இவனும் உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்றான். அதுக்கு அவ நீங்க என் அழகா பார்த்தா லவ் பண்றீங்க, நாளைக்கே என் முகத்துல ஆசிட் விழுந்து என் முகம் கருகி போச்சுன்னா என்ன லவ் பண்ணுவீங்களான்னு கேக்குறா. இவனும் கண்டிப்பா லவ் பண்ணுவேன், காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்றான். உடனே அவ நீங்க அழகா பார்த்தானே லவ் பண்ணீங்க, அந்த அழகே இல்லனா என்ன எப்படி லவ் பண்ணுவீங்க, காதல்ல அழகும் அன்பும் ரெண்டுமே வேணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ப்ரொபோஸ் பண்றத ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி திட்டுறான். அப்பதான் இவன் இது ஒரு ரிசர்ச்னு சொல்றான். ஃப்ரெண்டும் ஒண்ணுமே புரியாம என்னன்னு கேக்குறான். அவனும் என் ஆள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன், அதுக்காக தான் இப்படி வெவ்வேறு கேரக்டர்ல இருக்கிற 4 பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணி அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு என் ஆள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்றான். ஃப்ரெண்டோ இப்படி எல்லாமாடா பண்ணுவேன்னு ஷாக் ஆகி அடுத்த சீன் ப்ரொபோஸ் பண்ற சீன் தானான்னு கேக்குறான். இவனோ அதெல்லாம் தேவையில்லை, கன்ஃபார்ம் அவ ஓகே சொல்லிடுவா, அதுக்கு அடுத்த சீனை பார்க்கலாம்னு சொல்றான். பார்த்தா இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா. இப்ப அவ அவனை இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றா. வீட்டுக்குள்ள வந்ததும் அவ இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றா. பார்த்தா இவ யாருகிட்ட எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணானோ அவங்க தான் இவளோட ஃப்ரெண்டா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததும் இவன் ஷாக் ஆகி நிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு கிட்ட 5 பொண்ணுங்களும் என்ன திட்டி தீத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புறா. ஃப்ரெண்டும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அப்ப ஃப்ரெண்டோட நம்பருக்கு இவனோட ஆள் பிரியா கால் பண்றா. பார்த்தா இவங்க 2 பேரும் இப்ப கமிட் ஆயிட்டாங்க. இதை பார்த்து இவன் மனசாட்சி அழுதுகிட்டு பாவம் இவன் இந்த லவ் பத்தி ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது.